கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். சிறுகீரையை வச்சு ஒரு கூட்டு செஞ்சு காட்ட போகிறோம் உங்களுக்கு. வெய்ய நாள் வந்துட்டு சிறுகீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியான கீரை இது. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாசிப்பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, தேங்காய் சின்ன மூடி ஒன்று எடுத்து அது துருவி வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகு தூள்ப்பு, காஞ்ச மிளகா. இதான் மொத்தம் தேவையான பொருட்கள். இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பை பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு 3 விசில் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பாசிப்பருப்பு முழு பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தோல் உரித்த பாசிப்பருப்பை விட இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் முழு பாசிப்பருப்பை வச்சு நான் உங்களுக்கு கூட்டு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நம்ம குக்கரில் வைக்கும்போது விசில் அதிகமாக இருக்கும், நம்ம கேஸும் அதிகமாகும். அதெல்லாம் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடியே நம்ம வந்து இது ஊற வச்சுட்டோம்னாக்கா ஈஸியாக நம்ம சத்தனைக்கெல்லாம் ஒரு 3 விசில் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இதை ஃபஸ்ட்டு நான் குக்கரில் வச்சு 3 விசில் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். 3 விசில் அடிச்சுட்டு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறோம். அடுப்பத்தை வச்சு அதனால் நம்ம பாத்திரத்தை வச்சுட்டோம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கீரை வளர்த்து தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. சிறுகீரையை இதில் நம்ம போட்டுக்கோம். கீரை பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதில் வேக வச்சு பாசிப்பருப்பையும் கலந்துக்கலாம். கீரை போட்டாச்சு, தக்காளி சேர்த்து 2 பச்சை மிளகா, வெங்காயம். பாசிப்பருப்பு வேகும்போதே கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோம். கடைசியாக நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பதம் பார்த்துக்கோம். ஒரு கிண்டு கிண்டிக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, வெங்காயம், தக்காளி, கீரை எல்லாம் போட்டுக்குவோம். பச்சை மிளகா எல்லாம் போட்டு வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், கத்தாரம்பு பார்க்கலாம். மூடி போட்டு வேக வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு 3 விசில் கொடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம கரண்டையால் நல்லா மசிச்சுக்கணும். ஏன்னா எல்லாம் தனித்தனியாக இருக்கும், கீரையும் இதையும் பார்த்தா தனித்தனியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். அதுதான் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி திறந்து பார்ப்போம். 5 நிமிஷம் ஆகிடுது. கீரை நல்லா வெந்துச்சு, தண்ணி சுண்டி கீரையை நல்லா வெந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாசிப்பருப்பு இதை வச்சுட்டு பாசிப்பருப்புன்னு சொல்லலாம், இதை பச்சை பயிறுன்னு சொல்லலாம். 2 பேரும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தோலோடு போட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே தோல் இருக்கிறதையும் சரி, தோல் இல்லாட்டாலும் சரி, பாசிப்பருப்புன்னு சொல்லி தான் எங்களுக்கு பழகிடுச்சு. நல்லா பழைய வெந்து போச்சு, பருப்பு நல்லா வெந்து போச்சு. இப்போ நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். அந்த நேரத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்தோம். ஏன்னா பாசிப்பருப்பு வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம், கீரைக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ 2 நல்லா வெந்துட்டு 2 நல்லா கலக்கியாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலக்கிட்டோம். இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கணும். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா இந்த வெய்ய நாள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். ஏன்னா பாசிப்பருப்பு ரொம்ப குளுமையானது, அதுவும் குளிர்ச்சியானது. சிறுகீரை ரொம்ப குளிர்ச்சியானது, உடம்புல இருக்க ஹீட்டை குறைக்கும். இதை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா உடம்புல இருக்க உஷ்ணம் நமக்கு குறையும், உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கரண்டி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. கருவேப்பிலை தூள் காஞ்ச மிளகா போட்டு இந்த கீரைக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். தூள் போட்டாச்சு, காஞ்ச மிளகா போட்டாச்சு. நல்லா கொதி வச்சு நம்ம கீரையை கொட்டி வந்துட்டோம். இப்போதான் சரியாக இருக்குப்பா. நீங்களும் இப்போ உப்பு பார்த்து பாத்திரத்தில் இப்போ மாற்றி மாட்டேன். சுவையான சத்தான சிறுகீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ் தான் இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த முழு பாசிப்பருப்பு வச்சு செய்யும்போது நமக்கு அதில் வந்து அயன் சக்தியும் நமக்கு கிடைக்கிது. ரொம்ப குளிர்ச்சியானது இந்த பாசிப்பயிறு. அதனால் நீங்கள் பாசிப்பயிரை வச்சு இந்த கூட்டு செய்யும்போது இட்லி, தோசை எல்லாத்தையுமே நம்ம தொட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம். பார்த்திங்கன்னா சாத்து மட்டும் தான் போட்டு சாப்பிடணும் கிடையாது. நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தையுமே போட்டு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அனஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.